மக்கள் கலைஞர் என்று இன்று வரையிலே தமிழ் சினிமாவிலும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஜெய்சங்கர் மறைந்து ஏறக்குறைய 20 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் இன்றைக்கும் நம்முடைய டூரிங் டாக்கீஸுடைய நேர்காணலிலே வருகின்ற பல இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் ஜெய்சங்கருடைய பெருந்தன்மையை பற்றியும் அவர் தயாரிப்பாளர்களுக்கு எந்த அளவு உதவிகரமாக இருந்தார் என்பதை பற்றியும் குறிப்பிட தவறுவதே இல்லை. இன்றைக்கும் போற்றப்படுகின்ற ஒரு கலைஞராக ஜெய்சங்கர் இருக்கார்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய குணநலன்கள் தான். அதில் ஒரு சாம்பிளை தான் இன்றைக்கி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கோவாடிஸ் என்ற ஒரு திரைப்படத்திலே நடித்தார் ஜெய்சங்கர். நடித்தார் என்று சொல்வதை விட அந்த படம் உருவாக காரணமாக இருந்தவரே ஜெய்சங்கர் தான். ஏஎல்எஸ் வீரையா என்ற தயாரிப்பு நிர்வாகியை தயாரிப்பாளர் ஆக்குவதற்காக ஜெய்சங்கர் நடித்த திரைப்படம் அது. அந்த படத்துக்கான நிதி உதவியும் ஜெய்சங்கரே செய்தார். அந்த படத்தில் ஜெய்சங்கருடைய மிக நெருங்கிய நண்பரான அசோகன் முக்கிய பாத்திரம் ஒன்றில் நடித்தார். பல நாட்கள் படப்பிடிப்பு நடந்து முடிவடைந்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அசோகனுக்கு திடீரென்று நெஞ்சு வலி ஏற்பட்டது. அதன் காரணமாக ஒரு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். மிக நீண்ட நாட்கள் அவரால் படப்பிடிப்பிலே கலந்து கொள்ள முடியவில்லை. இதற்கிடையிலே கோவாடிஸ் படத்தினுடைய படப்பிடிப்பு தேதி நெருங்கியது. அவர் இல்லாமல் எப்படி படப்பிடிப்பு நடத்துறது? அதனால் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஜெய்சங்கர்கிட்ட ஆலோசனை கேட்டார். வேணா அசோகனை மாற்றிவிட்டு வேறொரு நடிகரை போட்டு அந்த காட்சிகளை எடுத்து விடலாமான்னு. இங்கே ஜெய்சங்கர் சொன்ன பதில் தான் மிகவும் முக்கியமானது. அசோகனை நாம் மாற்றுறது பெரிய விஷயம் இல்லை, நாம் மாற்றி வேற ஒரு நடிகரை போட்டு படம் எடுத்துட்டோம்னா இப்போ அசோகன் நடிச்சிட்ருக்காரு அந்த படங்கள் எல்லாவற்றிலும் அவரை மாற்றிவிட்டு வேறொரு நடிகரை போட்டு படம் எடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை அசோகனுக்கு ஏற்படுவதை நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். அதனால் கொஞ்ச காலம் பொறுங்க, நிச்சயமாக அசோகன் இதிலேருந்து மீண்டு வந்துடுவார், அதுக்கு பின்னாலே அவரை வைத்தே படம் எடுக்கலாம் என்றார் ஜெய்சங்கர். இப்படி தன்னுடைய சக நடிகர் ஒருவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதிலே அக்கறை காட்டிய நடிகராக ஜெய்சங்கர் இருந்த காரணத்தினால்தான் இன்று வரை தமிழ் சினிமா உலகம் ஜெய்சங்கரை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ் சினிமா உலகிலே மிக முக்கியமான இடத்திலே இருப்பவர் நடிகர் அர்ஜுன். எண்ணற்ற படங்களிலே கதாநாயகனாக நடித்தவர் இன்றைக்கு மாறுபட்ட பாத்திரங்களிலே பல திரைப்படங்களிலே கலக்கி கொண்டிருக்கிறார். அவர் அறிமுகமான திரைப்படம் ராமநாராயணனுடைய இயக்கத்திலே ஏவிஎம் ராஜனும் புஷ்பலதாவும் இணைந்து தயாரித்த நன்றி என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் அவர் அறிமுகமாவதற்கு யார் காரணம் தெரியுமா? விஜயகாந்த் தான் மிக முக்கியமான காரணம். தாலியா பாக்யா என்ற கன்னட படத்தை தான் தமிழில் நன்றி என்ற பெயரில் எடுப்பது என்று ஏவிஎம் ராஜன் முடிவு செய்தார். அந்த படத்தில் அவர் கதாநாயகனாக போட எண்ணியிருந்த நடிகர் யார் தெரியுமா? விஜயகாந்த். அந்த படத்தில் நடிப்பதற்காக விஜயகாந்த் கேட்ட தொகை சற்று அதிகமாக இருப்பதாக ஏவிஎம் ராஜன், புஷ்பலதாக இருவருமே எண்ணினார்கள். இந்த சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நடிக்க முடியுமா என்று விஜயகாந்தை அவர்கள் கேட்டார்கள். ஆனால் விஜயகாந்தோ அப்போது அவருடைய காட்சிகளை பார்த்து கொண்டிருந்த இப்ராஹிம் ராவுத்தரோ அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த கன்னட படத்திலே கதாநாயகன் நடித்த அந்த இளைஞனையே இந்த பாத்திரத்திலே போட்டால் என்ன என்ற எண்ணம் ராமநாராயணனுக்கும் ஏவிஎம் ராஜனுக்கும் தோன்றியது. அதன் காரணமாகத்தான் அர்ஜுனுக்கு அந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு பின்னாலே தமிழ் சினிமாவிலே எவ்வளவு வேகமாக அர்ஜுன் முன்னேறினார் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். ஆனால் அதற்கு பாதை அமைத்து கொடுத்தவர் ஒரு வகையில் விஜயகாந்த் தான் என்பதை இங்கே சொல்லியே ஆகும். பிபி சீனிவாசனுடைய வருகைக்கு முன்னாலே ஜெமினி நேசனுக்கு மிக அதிகமான படங்களிலே பின்னணி பாடியவர்னா அது ஏஎம் ராஜா. ஏஎம் ராஜா ஜிக்கி ஜோடி அந்த காலத்திலே மிகவும் பிரபலமான ஒரு காதல் ஜோடி என்று தான் சொல்ல வேண்டும். தன்னுடன் பல படங்களே பாடிய ஜிக்கியை காதலித்து மனம் புரிந்தவர் ஏஎம் ராஜா. தன்னுடைய காதலை அவர் ஜிக்கிக்கு தெரிவித்த விதம் இருக்க அது மிகவும் வித்தியாசமானது. மகேஸ்வரி படத்துக்கான பாடல் பதிவு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல், ஜி ராமநாதனுடைய இசை. பாடலுக்கான ஒத்திகை முடிந்தது. ஒலிப்பதிவாளரும் வாத்திய கோஷ்டினரும் வெளியே டீ குடிக்கிறதுக்காக போயிட்டாங்க. இப்போ அந்த அறையில் இருந்தது ஏஎம் ராஜாவும் ஜிக்கியும். ஜிக்கி கையில் இருந்த பாடல் பிரதியை வாங்கினார் ஏஎம் ராஜா. அந்த பாடல் பிரதியை வாங்கி அதில் ஏதோ எழுதினார். ஜிக்கி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா பாடலில் ஏதோ திருத்தம் எழுதுகிறார் போல தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. முடிஞ்ச உடனே அந்த பாடல் பிரதியை ஜிக்கி கிட்ட நீட்டினார் ஏஎம் ராஜா. அதில் எழுதியிருந்த வாசங்களை பார்த்துவிட்டு அதிர்ச்சி அடைந்தார் ஜிக்கி என்று தான் சொல்ல வேண்டும். உங்கள் பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதே மாதிரி உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று அந்த பாடல் பிரதியில் எழுதியிருந்தார் ஏஎம் ராஜா. அப்போ ஜிக்கி குடும்பம் இருக்குது, அது மிகப்பெரிய குடும்பம். ஜிக்கியை நம்பித்தான் அந்த குடும்பமே இருந்தது. அந்த சூழ்நிலையை பற்றி ஏஎம் ராஜா கிட்ட ஜிக்கி சொன்னார், என் குடும்பம் என்னை நம்பி தான் இருக்குன்னு. அவர் அப்படி சொன்ன உடனே ஏஎம் ராஜா அடுத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு நீ மட்டும்தான் வேணும், உன்னுடைய சொத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை, கட்டின புடவையோடு நீ வந்தால் போதும் என்றார் ஏஎம் ராஜா. அதைத் தொடர்ந்து அவர் திருமணம் நடைபெற்றது.
ஒரு காதல் ஜோடி எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக கடைசி வரை இந்த சினிமாவிலே வாழ்ந்த ஜோடி தான் ஏஎம் ராஜா ஜி. 1931ஆம் ஆண்டிலே சினிமா தமிழ் பேசத் தொடங்கிவிட்டது என்றாலும் 1937ஆம் ஆண்டு வரையிலே தமிழ் சினிமாவில் எப்படிப்பட்ட மொழி பேசப்பட்டு கொண்டிருந்தது தெரியுமா? கதாநாயகி எப்போ கதாநாயகனை பார்த்தாலும் சுவாமி என்று அழைப்பாள், இல்லைன்னா நாதா என்று அழைப்பாள். அப்படி பேசப்பட்டு கொண்டிருந்த அந்த மொழியிலே மாற்றத்தை கொண்டு வந்த முதல் கதாசிரியர் என்றால் அது இளங்கோவன் அவர்கள் தான். அவர் அம்பிகாபதி படத்திலே தான் தமிழ் சினிமாவுடைய மொழியை மாற்றி அமைத்தார். அதற்கு பின்னாலே கண்ணகி படத்திலே கண்ணாம்பா பேசினார்களே கண்ணல் தெரிக்கின்ற வசனங்கள், அதற்கெல்லாம் சொந்தக்காரரும் இந்த இளங்கோவன் தான். கே ராமநாத் தமிழ் சினிமாவிலே மிக முக்கியமான ஒரு இயக்குனர். அவருடைய இயக்கத்திலே உருவான ஏழைப்படும்பாடு படத்திற்கும் வசனம் எழுதியவர் இளங்கோவன் தான். தமிழ் சினிமாவிலே வசனங்களின் மூலம் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததிலே அறிஞர் அண்ணா, கலைஞர் மு. கருணாநிதி ஆகியோருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்றாலும் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் கதாசிரியர் இளங்கோவன் என்பதை எவரும் மறுப்பதற்கில்லை. 2 ஆஸ்கார்களை வென்ற இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் அறிமுகமான திரைப்படம் ரோஜா என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். அந்த படத்தை இயக்கியவர் மணிரத்னம், அந்த படத்தை தயாரித்தவர் கே. பாலச்சந்தர். இந்த இடத்துல தான் வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதற்கான ஒரு விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் இயக்கிய முதல் திரைப்படம் நீர்க்குமிழி என்ற திரைப்படம். அந்த படத்திலே நாகேஷ் கதாநாயகன் நடித்திருந்தார். நீர்க்குமிழி திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் கே. பாலச்சந்தருடைய ஆஸ்தான இசையமைப்பாளராக அப்போது இருந்த வி. குமார். இந்த வி. குமார் தான் கே. பாலச்சந்தருடைய நாடகங்கள் எல்லாவற்றுக்கும் இசையமைத்தவர். நீர்க்குமிழி படத்துக்கு வி. குமார் இசையமைத்த போது அவரோடு இணைந்து பணியாற்றினார் ரஹ்மானுடைய தந்தையான சேகர். ஏ.ஆர். ரஹ்மானை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்ற விஜய் மகேந்திரன் இந்த சம்பவத்தை அவருடைய நூலிலே குறிப்பிட்டதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதற்கு இதை விட வேறு என்ன சான்று வேண்டும் என்றும் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அவர் சொல்லியிருப்பது எவ்வளவு சரியான கருத்து. கே. பாலச்சந்தர் இயக்கிய முதல் திரைப்படத்திலே ஏ.ஆர். ரஹ்மானுடைய தந்தை பணியாற்றுகிறார். ஏ.ஆர். ரஹ்மானுடைய முதல் படத்தை அந்த கே. பாலச்சந்தரே தயாரிக்கிறார். என்ன ஒரு பொருத்தம்! இந்த சினிமா உலகம் இருக்கே, அது ஒரு விசித்திரமான உலகம் அப்படின்றத உங்ககிட்ட பல முறை நான் சொல்லியிருக்கேன். இங்கே ஒருத்தரை எப்போ ஆகாசத்துக்கு தூக்குவாங்கன்னு தெரியாது, எப்போ ஆகாசத்துலேருந்து கீழே தள்ளி விடுவாங்கன்னு தெரியாது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த போஸ்டர், அதிர்ஷ்டம் அழைக்கிறது அப்படின்ற படத்தினுடைய போஸ்டர். இந்த படத்திலே கதாநாயகனாக நடித்தவர் தேங்காய் சீனிவாசன், கதாநாயகியாக நடித்தவர் சவுகார் ஜானகி. இவங்க 2 பேருடைய ஃபோட்டோ இந்த போஸ்டரில் இருக்கான்னா இல்லை. இந்த படத்தை இயக்கியவர் ஏ. ஜெகநாதன் என்ற இயக்குனர், அவருடைய பேர் இந்த போஸ்டரில் இல்லை. இந்த அதிர்ஷ்டம் அழைக்கிற திரைப்படம் 2வது முறையோ 3வது முறையோ ரிலீஸ் ஆன போது அந்த போஸ்டரில் இடம்பெற்றிருந்த ஒரே பெயரும் ஃபோட்டோவும் யாருதுன்னா பாரதி ராஜாவுது மட்டும்தான். பாரதி ராஜாவுக்கு இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம்? பாரதி ராஜா இந்த படத்திலே உதவி இயக்குனராக வேலை பார்த்தார். இந்த அதிர்ஷ்டம் அழைக்கிற திரைப்படத்தை அவர் மறு வெளியீடு செய்த போது பாரதி ராஜா இயக்கியிருந்த 16 வயதிலே திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருந்தது. அதனால் இந்த படத்தை மறு வெளியீட்டு செய்த விநியோகஸ்தர்கள் அந்த படத்தினுடைய டைரக்டர் பேரை போடல, தயாரிப்பாளர் பேரை போடல, பாரதி ராஜா பேரை மட்டும் போட்டு அசோசியேட் டைரக்டர் பாரதி ராஜாவின் அதிர்ஷ்டம் அழைக்கிறது என்று போஸ்ட் விட்டினாங்க. இதுதான் சினிமா உலகம். நீங்கள் கொஞ்சம் உயரும்போது அப்படியே உங்களை மேலே தூக்குவாங்க, கொஞ்சம் இறங்கினா போதும் கீழே தள்ளி விடுவாங்க. மிகவும் எச்சரிக்கையாக இன்றைக்கு வருகின்ற இளைஞர்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பாடமாகத்தான் இந்த நிகழ்ச்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன்.